லூக்கா 2வது அதிகாரம் 10 14 வரலான வசனங்கள் நம்ம வாசிப்போம். வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உங்கள் அருமை இரட்சகரே, 1000 10,000ங்களிலே சிறந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் தியானிக்கிற நாட்களிலே எங்களை தேடி வந்த எங்கள் ஆண்டவருடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். எத்தனை பெரியவர் நீர் ஐயா! உம்முடைய இயேசு என்கிற அந்த திருநாமத்திற்கு முன்பதாக எங்களுடைய முழங்கால்களை முடக்குகிறோம். எங்களுக்கென்று கர்த்தர் தந்த எல்லா நன்மைகளும் உம்முடைய பரிசுத்த பாதங்களிலே படைக்கிறோம். உமக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. வார்த்தை கேட்க தடை செய்கிற எல்லா விதமான இடையூறுகளும் இடைஞ்சல்களும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டனவோ அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறிந்து கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்வீராக. புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையின் கீழாக கொண்டு வருகிறோம். நீர் உயர்ந்துரும் ஐயா. துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் இந்த பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கூட கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகட்டும் ஐயா. அவர்கள் மீதியான துணிக்கைகளோடு அடுத்த ஆண்டிற்குள் பிரவேசிக்க உதவி செய். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதியே நமக்கு அந்த அட்வென்ட் சீசன் தொடங்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்ததை அப்படியே தியானிக்க துவங்கிடுவோம். வெளியரங்கமான தோற்றங்கள் நிறைய உண்டு. ஆனால் அவர் என்னை தேடி வந்ததனுடைய அந்த நோக்கத்தை அறிந்து அதன்படி வாழும் பொழுதுதான் அந்த உண்மையான மகிழ்ச்சி, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைக்கு நான் தேவ செய்திக்கு கொடுக்க விரும்புகிற தலைப்பு, கிறிஸ்துவின் பிறப்பினாலே உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள். Blessings from the birth of Christ. இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிச்சோமே, இந்த வசனத்துல சில காரியங்களை மாத்திரம் நாம் இன்னைக்கு சரியாய் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும். கிறிஸ்துமஸ் என்றாலே என்ன? கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார் அல்லது மனிதனாய் பிறந்தார். நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு நிகழ்வை தான் என்றைக்கு மனிதன் பாவத்தில் விழுந்தானோ அந்த நாள் முதல் 4000 ஆண்டுகளாக அந்த மனுக்குலம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கவனிக்கணும். இயேசு இந்த பூமியில பிறந்தது ஏதோ தற்செயலாய் நடந்தது ஒன்று இல்லை. உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் பிறக்கத்தான் செய்யறான், இறக்கத்தான் செய்யறான். மற்ற எல்லாரையும் விட இவருடைய பிறப்பு மாத்திரம் ஏன் ரொம்ப மேன்மையானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லாயிரம் ஆண்டுகளாக மனுக்குலம் இவருடைய பிறப்பிற்காக காத்திருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல மனுஷனுடைய செல்வம் அது பெருசாக நினைக்கப்படலை. அது அவனுக்கு ஒரு பொருட்டும் இல்லை. ஏன்னா அது அவனை திருப்தியும் செய்ய முடியாது. மற்ற எந்த தகுதிகளுமே அவனுக்கு பொருட்டா இல்லை, அதை திருப்தி செய்ய முடியாது. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம். இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதற்கு ஒருவர் கண்டிப்பா அந்த உலகத்துல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த ஸ்திரீயின் வித்து அவருடைய தலையை நசுக்குவாருன்னு சொல்லிட்டார். இந்த ஒற்றை தீர்க்க தரிசனம் பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்த பொழுதும் இந்த ஒரு வார்த்தை மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கையாவே இருந்துச்சு. கண்டிப்பா மீட்டெடுக்கிறதற்கு வருவார். இழந்து போன மகிமையை திரும்ப தருவதற்கு அவர் ஸ்திரீயின் வித்து இந்த பூமியிலே வருவார் என்கிறதான எதிர்பார்ப்பு. இப்ப நாம வாசிச்சோமே,
இது அந்த எதிர்பார்ப்பாய் அறிவிக்கப்பட்டதல்ல. இதற்கு முன்பு தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்க, கிறிஸ்து பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இது அப்படி அல்ல. இது முற்றிலுமாக வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னுச்சு. பிறக்க போகிறார் என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். இதோ கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயருடையாக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம். உதிக்கும், அவர் பிறப்பார், அவ்வளவுதான். ஆனால் இங்க சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? உங்களுக்காக இன்றைக்கு தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இது நிறைவேறின தீர்க்க தரிசனத்தினுடைய அறிவிப்பு. 4000 ஆண்டுகளாக எதிர்பார்த்த இந்த ஆவலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இயேசுனுடைய பிறப்பிலே உண்டானது. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதலாவது இந்த செய்தி ஏதோ ரோம கவர்னருக்கு அல்லது ஏரோதுக்கு சொல்லப்படலை, அல்லது ஆலயத்தில் பிரதான ஆசாரியனா இருந்தானே. இன்னைக்கு தேவனுக்கு யாருங்க நெருக்கம் அப்படின்னு கேட்டால் அங்குள்ள ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, முதலாவது போய் ஆசாரியன்ட்ட தான்ப்பா கேட்கணும். ஏன்னா அவரு தான் டெய்லி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு வர்றாரு, அவர்கிட்ட போய் சொன்னால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவருக்கும் அறிவிக்கப்படலை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. நான் இவ்வளவு நாள் வேதத்தை வாசிக்கிறேன், அவர் வெளிப்படுத்தினா தானே இதை புரிஞ்சுக்க முடியும். நேற்றுக்கு இரவெல்லாம் தியானிச்சேன், எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இப்போ ஏறதுக்கும் அறிவிக்கப்படலை, அல்லது பெரிய ஆளுங்கன்னு சொல்லப்படுகிற பிரதான ஆசிரியனா இருக்கட்டும், அல்ல ஆலோசனை சங்கத்திலிருந்து வேற யாருக்கும் அறிவிக்கப்படலை. முதலாவது அறிவிக்கப்பட்டது அந்த ஊரில் இருந்த மேய்ப்பர்களுக்கு. நல்ல கவனிங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆராதனை வேலையில சொன்னேன், பலிக்கென்று ஆடுகளை வளர்க்குறவங்க மேய்ப்பர்கள். இப்போ அதே இடத்துல தான் போய் அவர்களுக்கும் அறிவிக்கப்படுது. இப்போ அந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு காரியம் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இந்த குடிலெலாம் பார்த்துருப்பீங்க, கிரிப்லாம் அல்லது கிரீட்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே மரியாள் யோசேப்பு இருப்பாங்க, ஒரு சின்ன பிள்ளை இருக்கும், பக்கத்தில் கழுதைங்க இருக்கும், மாடுங்க ஆடுங்கள்லாம் இருக்கும், மேய்ப்பர்கள்லாம் இருப்பாங்க, ஷெப்பர்ட்ஸ்லாம், சாஸ்திரிகள் அல்லது ஞானிகள் அவங்க வேற ஒரு 3 பேர் வச்சு நிற்பாங்க. இதெல்லாம் ஒரு சீன். நம்ம பார்த்த உடனே ஓகே எல்லாரும் ஒன்றா வந்து ஆராதிச்சங்க பொழுது இருக்குது அப்படின்னு நினச்சிருவோம். அப்படி கிடையாது. முதலாவது மேய்ப்பர்கள் தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட 2வது வருஷம் முடியும் பொழுது தான் அந்த சாஸ்திரி கிழக்கிருந்து வந்த சாஸ்திரிகள்லாம் வந்தாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்க ஒரே நாளில் அன்னைக்கு இயேசு பிறந்த அன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து பார்க்கல. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் சாஸ்திரிகள் வந்துட்டு தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏறது கரெக்டாக ஆர்டர் போடுறான். 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யணும்னு அவன் ஆர்டர் போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து சொன்னதே அவ்வளோதான், அவர் பிறந்த 2 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரியும், அந்த குடியில் நம்ம பார்க்குறோம் அந்த கிரிப்பில், அது இல்லை ரியலான சீனு. உண்மையில பார்த்தீங்கன்னா இயேசு பிறந்துட்டாரு. இப்போ முதலாவது அறிவிக்கப்படுகிறது மேய்ப்பர்கள். சரி, இந்த மேய்ப்பர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டுச்சு? சரி, இந்த மேய்ப்பர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு இன்னைக்கு நம்மெல்லாம் மேய்ப்பர்கள் சொன்னாலே பெரிய ஆளுங்க. எல்லாரும் யூடியூப்ல போட்டிருக்கான், நான் ஒரு 10 ஆடுகளோட தான் ஏன் தொடங்கினேன், இன்னைக்கு 1000 ஆடு இருக்குன்றான். உனக்கு மாச வருமானம் எவ்வளோயான்னு கேட்டா அது என்ன ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். அந்த மேய்ப்பர்களை சொல்லலை. அன்றைக்கு இருந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் ரொம்ப கேவலமா நினைக்கப்பட்டவங்க, ரொம்ப அடித்தட்டில் இருந்தவங்க. நான் வசனங்கள் உங்களுக்கு காட்டிடுறேன். இவர்கள் மேய்ப்பர்கள் சொன்னாலே அவர்களுக்கு எந்த விதத்திலும் மதிப்பே கிடையாது. உதாரணத்திற்கு ஆதியாகமத்துக்கு நீங்க போனீங்கன்னா 47வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 47, இதுல பாத்தீங்கன்னா மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள்னு போட்டிருக்கு. ஏன் அருவருப்பானவர்கள்? எகிப்திய கலாச்சாரம் வந்து நகர நாகரிகம். அவன் ஒரு இடத்துல நகரத்துல பில்டிங் கட்டி அங்க தங்கி இருப்பான். இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறவர்கள், நான் சொல்றது உலக பிரகாரமாவே அன்னைக்கு இருந்த யூனிவர்சல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒதுக்கி தள்ளப்பட்டவங்க. இவர்களெல்லாம் எப்படி மேய்ப்பர்கள் அப்படின்னு நாடோடிகள் மாதிரியே போயிட்டே இருக்கிறவங்க. ஆதியாகமம் 46:34 பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்னே போட்டிருக்கு பாருங்க. 46:34. 47வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்வோனுடைய அரண்மனையில் வந்து நிற்கும் பொழுது எல்லாம் தாடி எப்படி இருக்கும் பாருங்க, நல்லா தாடி எல்லாம் விட்டுட்டு அப்படியே வேர்வை நாத்தத்தோட வெயிலில் சுற்றிட்டு வந்து, இங்கே பார்வோ நல்லா அவன் மினிஸ்டர்லாம் நல்லா பளபளன்னு இருப்பாங்க. பார்க்கும் பொழுதே உலக பிரகாரமாவே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப அருவருப்பான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டவங்க. சரி,
இவர்கள் யூதர்களா இருந்தவர்கள் மற்ற யூதர்களை இவங்களை எப்படி நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மட்டமா நினைச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எந்த ஒரு மத சடங்காச்சாரத்தையும் செய்யறதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லை. உதாரணத்திற்கு யூதர்கள்லாம் தெரியும்ல, அன்னைக்கு பரிசேயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவாங்க. எதுக்கு? அழுக்கு போகணும்லாம் இல்லை, அது அவனுடைய சடங்கு வழக்கம். இவன் இப்படி ஒரு குரூப் இப்படி பண்ணிட்டு இருக்குது. வெளியிருந்து வரும் பொழுது காலை கழுவணும், வெளியிருந்து வரும்பொழுது கை காலெல்லாம் முகத்தெல்லாம் கழுவணும். இது அவனுடைய சடங்கு. இந்த சடங்கை அவன் ஃபாலோ பண்ணலைன்னா அவனால ரொம்ப அருவருப்பா பார்ப்பான். நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் யாவை தேவனுக்கு உண்மையா இருக்கிறியான்லாம் பார்ப்பான். இவன் மாடு மேய்க்கிறவனுக்கு எங்க வனாந்தரத்தில் எண்ணத்தை கிடைக்க போகுது? தண்ணி அப்பப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சாலே பரவாயில்ல. இவன் விட்டதோட ஆட்டத்தொட்ட கையோட உட்காந்து சோத்தையும் தின்னுட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலே இவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆளுங்கடா, இவங்களை பக்கத்திலே நெருங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உலக பிரகாரமா பார்த்தாலும் இந்த மேய்ப்பர்கள்லாம் அருவருப்பானவர்கள். அதே யூத குலத்துல பார்த்தாலும் மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். ஒரு வீட்டுல 10 பேர் நல்லா இருந்து ஒருத்தன் மேய்ப்பனா இருந்தா அவனும் அங்க ரொம்ப மட்டமா தான் பார்க்கப்பட்டான். பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 1 சாமுவேல் சாப்டர் 16. நீங்க வீட்டில் நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு இன்னைக்கு நேரம் போதாது. என்ன மற்ற காரியங்களை நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு. நீங்க கண்டிப்பா இது ஆசீர்வாதமா இருக்கும். மெதுவா தியானிங்க, ஒவ்வொரு வார்த்தையா தியானிங்க. என்ன அற்புதமான வேதம் பாருங்க நமக்கு. இப்போ குடும்பத்துல ஒருத்தன் அப்படி இருந்தாலும் அப்படிதான். உதாரணத்திற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டிற்கு போறான். ஈசாயினுடைய வீட்டிற்கு போய் அவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணணும்னு போறான். போனா அந்த ஈசா என்கிற மனிதன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏலியாபு, அபினதாபு, சம்மா, இந்த மற்ற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறான் பாருங்க, மிலிட்டரியில இருக்கிறவனை தான் கூட்டு வந்து காட்டுறான். இவனை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரா பாரு, இவனை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரா பாரு, இவனை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரா பாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் இல்ல, இன்னொன்னு இருக்குது. இப்ப அப்பன்ட்ட கேக்குறாங்க, எங்கப்பா உன் பிள்ளைங்க இவ்வளவுதானான்னு கேட்டோன்னே, அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க யூனிவர்சலி அவங்க டிஸ்பைஸ்டு பீப்புள். சரி, ஒரு பர்டிகுலர் குலம் அல்லது ஒரு ஜாதி அல்லது யூத குலத்திலையும் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அருவருப்பானவர்கள். அதை விட்டுருங்க. ஒரே வீட்டில் 7 பிள்ளையோட 1 8, அதெல்லாம் நல்ல நிலைமையில இருக்குது. 1 ஆடு மேய்க்குதுன்றதுனால அது கருத்திலே கொல்லப்படவே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேய்ப்பர்கள் அடிக்கடி யோசிப்பேன், ஏசு நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லிட்டு எப்படி தெரியுமா அடையாளம் காட்டினாரு? எவன்லாம் உருப்படாம போனான்னு அவனோட வச்சு தன்னை அடையாளம் காட்டினார். கரங்களை ஒருத்தி சத்தம் ஒரு அலையில சொல்லுவோமா? ஆண்டவர் மாத்திரம் அந்த உலகத்துல ஒருத்தரையும் ஒதுக்கி வைக்கிறதே இல்லை பாருங்க, வைக்கிறதே இல்லை. அவர் நானும் நல்ல மேய்ப்பண்ணார், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மேய்ப்பருடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்பர் 1, அவன் நம்பர் திருடன்களா இருந்தாங்க பாரு. ஏன்னா ஆடுகளை மேய்ப்பாங்க. ஆடுங்களுக்கு என்ன நம்ம மாதிரி ஆதார் அட்டையா இல்லைன்னா வேற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் ஒண்ணுமே கிடையாது. ஆடுங்களை இவன் மாடு அவன் ஆடு அப்படி மாறும் பொழுது 2 ஆடை இப்படி தூக்கி விட்டுட்டோம், இது ஏன் ஆடுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவானுங்க பாருங்க. அதனால வாய் நிறைய பொய் இருந்துச்சு, கை நிறைய திருட்டு இருந்துச்சு. நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அந்த மேய்ப்பர்கள் அப்படி வர்றான்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் எல்லாரும் எடுத்து உள்ள வச்சிருவாங்க. எப்பா வர்றான்ப்பா, மோசமான ஆள், தூக்கிட்டு போயிடுவான். எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தான், எந்த வீட்டில் திருடு நடந்தாலும் அவன் தான் நம்பர், அவன் கை அங்க இருக்கும். எங்க வீட்டுலாம் கூட திருடு போயிருக்குது கிராமத்துல. எங்க வீட்டுல திருடிட்டு எங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். போலீஸ் வந்து நிற்கும் பொழுது அவனை பார்த்த உடனே சொல்லுவாங்க, எப்போ வர்றான்பா, எல்லாத்தையும் எடுத்து விழவை. நகை மாட்டியிருந்தா கூட டக்குன்னு எடுத்து போத்திடுவாங்க. அவன் கண்ணில் மட்டும் மாட்டிடக்கூடாது. அது மாதிரி இந்த மேய்ப்பர்களுக்கு அன்னைக்கு இருந்த நல்ல பேர் இதுதான் பாருங்க. அவன் வந்தானாலே சொல்லுவாங்க, எப்போ வர்றான் எடுத்து உள்ளவை. 2வது, இந்த மேய்ப்பன் உண்மையிலே கொண்டு வந்து எதையாலும் வித்தாலும் கூட யாருமே வாங்க மாட்டாங்க. அவன் எந்த வீட்டுல இருந்து சுட்டு வந்தானா யாருக்கு தெரியும்? நாளை பின்னைக்கு பிரச்சனை, அங்கேயும் வாங்க மாட்டாங்க. இதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? இப்போ ஒரு கொலை ஒண்ணு நடக்குது, அதை ஒருத்தன் செய்யறான். இவன் பார்த்துட்டு போய் கோர்ட்ல சாட்சி சொன்னா கூட லா அந்த சாட்சியை ஏத்துக்காது. இப்ப புரியுதா மேய்ப்பர்களுடைய மட்டமான நிலைமை? கவனிங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணல, உங்க பக்கத்துல ஒரு தப்பு நடக்குது, ஏதோ ஒரு மேய்ப்பன் பார்த்துட்டே இருக்கிறான், உங்களுக்கு நிம்மதி வருது, அப்பா இவன் ஒருத்தன் சாட்சியா இருக்கிறான். அவனை கொண்டு போய் நீங்க சாட்சியா நிறுத்தினீங்கன்னா அவன் மேய்ப்பன் தெரிஞ்ச உடனே ஜட்ஜி சொல்லிடுவாரு, ஐயா இவன் சாட்சியெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, தூரப்போ. இப்போ உங்களுக்கு புரியுதா பிரதர் சிஸ்டர்? கவனிங்க, ஏன் இந்த மேய்ப்பர் இடத்துல ஆண்டவர் போய் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஏற்கனவே யூதர்களை சொல்லும் பொழுதே ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 15:24 காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல போங்கன்னு. இவன் காணாமற் போன வீட்டாராகிய அந்த கூட்டத்துக்குள்ளேயே இவன் காணாம போனவனா மாதிரி காணப்பட்டான். எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க. அதனாலதான் பாருங்க, எந்த ஒரு காரியமும் ஏதோ தற்செயலா நடக்கல. வேதத்துல ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ரொம்ப டீட்டெயில்டா பண்ணி வச்சிருக்கிறார். கரெக்ட் வந்து சத்தமரலையில சொல்லுவோமா, இந்த வேதத்தை எப்பொழுதுமே எடுத்து அவ்வளவு ருசிச்சு ரசிச்சு வாசிங்க. நான் நேற்று இரவெல்லாம் தூங்கல. நடுராத்திரி 12 மணிக்கு இருந்திருக்கேன், 1 மணிக்கு மொபைல் ஃபோன் எடுக்கிறேன், இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் வாசிக்கிறேன். பின்னால் நான் பார்க்குறேன் பாருங்க, வேகமாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. லூக்கா 2:11 கூட வாசிக்கிறோம். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்த இவர்களுக்கு சரியா இருங்க. 2:11 எப்படி செய்தி வருது பாருங்க. 10வது வசனத்துல வாசிக்கும். தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை நோக்கி, கரெக்டா எந்த மேய்ப்பர்கள்? இப்ப உங்களுக்கு சொன்னல, எல்லா விதத்திலையும் 10 பைசாக்கு மதிக்கப்படாத அந்த மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன்னு சொல்லல. அவன் சொல்றான், இந்த நற்செய்தியை உங்களுக்கு முதலாவது உங்களுக்கு தான் அறிவிக்கிறேன். என்ன அந்த நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊர்ல உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பியூட்டிஃபுல்லா இருக்குது பாருங்க. உலகத்துல எவன் சொன்னா நம்ப மாட்டாங்களோ, நேற்று யோசிச்சேன், சொன்னா கேட்கறதுக்கு அதிகாரம் படைச்ச ஆண்டவரே, இவனுக்கு ட்விட்டர்ல ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்றான், எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு 10 லட்சம் பேர் இவனை ஃபாலோ பண்றான், இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறான், இவன்கிட்ட போய் முதல்ல செய்தி போட்டால் தான் ஊலகத்துக்கு தான் போகணும்னு நாம் நினைப்போம். இன்னைக்கு பாஸ்டருங்க எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான், எல்லாம் யூடியூப்பில் தான். அப்போ தான் பிரதர் எக்ஸ்போஸ் ஆக முடியும். ஆண்டவர் முதலாவது போய் சொல்லி ஏறதுக்கிட்ட சொல்லி ஏறது ஒரு தண்டோரா அடிக்கிறவன்லாம் அனுப்பிச்சு மீட்பர் பிறந்திருக்கிறாருன்னா எல்லா இடத்துக்கும் அழகாக செய்தி போய் சேர்ந்துருக்கும். ஆனால் எவன் சொன்னால் உலகத்தில் ஒருத்தருமே நம்ப மாட்டானோ, கோர்ட்டு ஏற்றுக்காதோ, அவங்கிட்ட போய் முதல்ல சொல்றாரு, இங்க பாரு எவ்வளவு நல்ல இயேசு. எல்லாரும் கரங்க வந்து சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா, இன்று உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இப்போ தூதன் வந்தான்ல, இந்த தூதன் அங்க இருந்த ஒரு மேய்ப்பர்கள் 10 பேர்னு வச்சுங்களேன். இந்த 10 பேர்கிட்ட சொல்ற தூதன் வானத்துல பறந்து உலகமே கேட்கிற அளவிற்கு சொல்லலாம். பின்னால வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் வாசிக்கிறோம், தூதன் ஒருவன் அவ்வானத்தின் பூமி உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்கிற நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்துன்னு வாசிக்கிறோம். இவன் அப்படி சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லவே இல்லை. நேரம் வந்தான், இவங்கிட்ட தான் வந்து சொன்னான், இந்த பார் ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவங்க போனாங்க, இயேசு தரிசிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன பெரிய ஆச்சரியம்னா, ஒருத்த கூட அதை நெக்லெக்ட் பண்ணல, உதாசீனப்படுத்தல. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய மகிமை மேன்மை. கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா? சரி, இப்ப பாருங்க, நான் நேற்று சில காரியங்களை யோசிச்சேன். இந்த தூதன் நேர வந்து இந்த நற்செய்தியை உலகம் ஃபுல்லா சொல்லி இருக்கலாம். அவன் நின்றுட்டு எப்படி பிரதான தூதனுடைய எக்காலத்தை உலகத்துல எல்லாரும் கேட்பாங்களோ, அதே மாதிரி இந்த தூதன் வந்து நின்று சொல்லியிருக்கலாம். இவன் கேப்ரியலா மிகாவேலா எனக்கு தெரியல, ஆனா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் வந்து கேப்ரியல் தான். இவன் கேப்ரியலா தான் இருந்திருக்கணும். சரியா? இதில் இந்த இடத்துல லூக்கா அந்த இடத்துல அவன் பேரை போடலை. மரியாள்கிட்ட பேசினதெல்லாம் கேப்ரியல் தான் போட்டிருக்குது, சகரியாட்ட பேசினதெல்லாம் கபிரியல் போட்டிருக்காரு, இந்த இடத்துல போடல. நான் நம்புறேன் அது கேப்ரியல். உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த ரட்சகர் பிறந்திருக்கிறார் செய்தியை உலகத்துக்கு அவனே சொல்லியிருக்கலாமே. ஒன்று கவனிங்க, ஏன் தூதர்கள் அறிவிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. இருக்கிறோமா? உங்களுக்கு எனக்கு இருக்கிற பெரிய பாக்கியத்தை கவனிங்க. தூதர்கள் உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். மகிமை பேதுரு 1வது அதிகாரத்தில் 1 பேதுருல தான் எழுதுறாரு, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த தூதர்களுக்கே கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறாரு பாருங்க. அதற்காக கரங்கள் ஒருத்தர் அலையிலே சொல்லுவோமா? இன்னொரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருக்கு நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை பிரதர், சுசேஷமே சொன்னதில்லை பிரதர். தூதர்னு உங்களை பார்த்து கேட்பான், நாளைக்கு நீங்க அப்படி நிற்கும் பொழுது கேட்பான், அந்த பாரு எனக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கலையே, உனக்கு கிடைச்சத எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டியே. உண்மைதானா இல்லையா? உண்மையா இல்லையா? ஏங்க, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க வீட்டுல போய். கொர்நேலியு என்ற மனுஷன் இத்தாலியா பட்டணத்துல 100க்கு அதிபதி. அவன் மிகுந்த தான தர்மங்களை பண்றவன், எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறவன்.
இந்த ஜெபிச்சுட்டே இருந்த ஒரு மனுஷனுக்கு தேவதூதன் தரிசனமாறான். தேவதூதன் தரிசனமாய் சொல்றான், இந்த பாரு கொர்நேலியுவே, உன் ஜெபங்கள்லாம் கேட்டுக்கப்பட்டது, நீ செஞ்ச தான தர்மங்கள்லாம் இப்பொழுது இந்த கர்த்தருடைய சந்நிதியிலே நினைவு கூறப்பட்டுச்சு. இப்போ நீ நேரா யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்க தோல் பதறுகிற சீமோன் வீட்டுல பேதுருன்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், நீ அவனை வர சொல்லு, அவன் வந்து உனக்கு ரட்சிப்பின் செய்தி அறிவிப்பான்னு சொல்றான். இந்த தூதன் நேரா போய் கொர்நேலியுகிட்ட வந்து அவன் வந்து சொல்லுவான்னு சொன்னவன் நேரா சொல்லியிருக்கலாம்ல, இங்க பார், இயேசு உனக்காக சிலுவையில் மரிச்சிருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், அவரை நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கலாமா, சொல்லக்கூடாதா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? எங்க தேவதூதன் வந்து சொல்லலாம், அவன் வந்து உனக்கு சொல்லுவான். இப்ப பேதருக்கு அங்க ஒரு தரிசனம், யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு தரிசனத்தை கொடுத்து இங்க ஒரு தரிசனத்தை கொடுத்து இவன் வந்து உனக்கு சொல்லுவான். அவன் டைரக்ட் அங்கிருந்து வந்து இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம், பேதர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்கான். அவனை போட்டு அங்க ஒரு குழப்பி எடுத்து அவன் தடுமாறி அவன் அங்கிருந்து இங்க நடந்து வந்து, எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? தூதர்களுக்கும் கிடைக்காத மேன்மை. ஆமென். ஏன்? அவன் ஆவி, அவன் ஸ்பிரிட் பீயிங். ஆனா நீங்களும் நானும் மாம்சத்தில் இருந்தபடினால வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாறினாரு. இந்த பாக்கியத்தை சுமந்து அறிவிக்க வேண்டியது இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கடமையும். பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒருத்தருக்கு கூட நான் சுவிசேஷமே சொன்னது இல்லைன்னா உங்க ரட்சிப்பை கொஞ்சம் கேள்விக்குரிய பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், ஒரு ஆத்மாவை கூட நான் ஆண்டவருக்குள்ள நடத்தல. ஆண்டவருக்குள்ள நடத்துறதை விட்டுருங்க, ஆண்டவரை குறித்து திட்டம் தெளிவா நான் சொல்றதுக்கு வெட்கப்படுவேன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பை கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. சில பேருக்கெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. பாருங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம், நம்முடைய சபையில நல்ல ஆத்மாதாயம் செய்கிற பரிசுத்தவான்கள் உண்டு, சகோதரர்கள் உண்டு. அவர்களுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனால் தேவ ராஜ்யத்திற்கு இந்த சுவிசேஷ பணிக்கென்று ஒரு முளைய கூட கிள்ளி போடாத எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. நாளைக்கு தேவதூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நானும் போய் நிற்கும் பொழுது தேவதூதர்கள் உங்களை ரொம்ப ஏளனமா தான் பார்ப்பாங்க. பாருங்க, வீட்டில் இருந்தவங்களுக்கு ஆண்டோட அன்பு குறித்து சொல்ல முடியல. வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்த எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இது ரொம்ப சாதாரணமே இல்லை. சரி, சுவிசேஷம் சொல்றதான் விடுங்க, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம சாட்சியா நடக்கிறோமான அதுவே கிடையாது. உங்களுக்கு நம்மளை பார்க்கிறவனே சொல்லிடுவான், ஐயோ இந்த இயேசுவா வேண்டவே வேண்டாம். ஒரு பக்கம் நற்சாட்சி உடையவர்கள் உண்டு. நேற்று ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு மனுஷன் சவுத் சைடில் தான், யாரோ ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு அம்மா கிட்ட 37 ரூபா 50 காசை திருடிட்டு வந்துட்டாராம். அதை கொடுக்கல. 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் ஆன பிறகு பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது, துன்மார்க்கன் கடனை வாங்கி செலுத்தாதே போகிறான், நீதிமானம் இறங்கி கொடுக்குறான்னு வசனத்தை வாசித்த உடனே நேராக போய் 2,10,000 ரூபாய் வட்டி முதல் 37 ரூபா 50 காசுக்கு 2,10,000 ரூபாயை கொண்டு போய் அந்த அம்மா செத்து போச்சு. அது பாட்டி, அப்பவே பாட்டிக்கிட்ட கடன் தான் போட்டுருக்குறான். பின்ன அங்கே போய் தேடி பிடிச்சி அந்த பிள்ளைங்க, ஒரு பொண்ணு இல்லை மற்ற 3 ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் போய் 70,000 பிரித்து கொடுத்துட்டு வந்து, அதான் ரொம்ப வைரலான வீடியோ. பின்னால் நம்ம ஆளுங்க கமெண்ட்ஸில் அடித்து தள்ளி இருக்கிறாங்க. பாரு, ஏசு இதுதான் உண்மையும் அதுதான். பாருங்க, ரியலான ஒரு மனமாற்றம். பார்த்த உடனே அப்பா இவனுக்குல அவனே போட்டிருக்கிறான், பைபிள் மாற்றியது, பைபிள் வசனம் மாற்றியது. இன்னைக்கு எத்தனை பேர் குறித்து அந்த சாட்சி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அப்பா, சிலரை பார்த்த உடனே ஆண்டவரே சொல்லுவார், வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படவில்லை. நம்மளை பார்த்தோன்னு ஆண்டவர் கொஞ்சம் அப்படி ஒதுங்கிப்பார், தயவுசு சொல்லிடாத நான் ஆண்டவர்னு சொல்லிட்டு. எத்தனையோ கிறிஸ்துமஸ் உங்க வாழ்க்கையில போயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் உள்ளத்துல இயேசு பிறக்காம அந்த ஆலயத்துல உண்டு. அந்த ஆலயத்துல உண்டு. இந்த 2024 டிசம்பர் 15 இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்குள் பிறந்த அந்த மகா பெரிய மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்ய ஐயா. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய பாக்கியத்தை எல்லா இடத்திலும் அறிவிக்க உதவி செய்ய இன்னைக்கு பாடணும். உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறை சாற்றுங்கள். எத்தனை பேர் வாழ்க்கையின் அனுபவமா இருக்கிறீங்களோ, எடுத்துக்கொள்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். ஆண்டவரே, உமை குறிச்சு இந்த வருஷத்தை முடிச்சிட்டோம். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் பிதா சொல்லியிருப்பாரு, இத்தனை வருஷமா நான் கனி தேடுறேன்னா கனி தேடுறேன், ஒரு பிரோஜனம் இல்லை.
இதை வெட்டி போடலான்னு சொன்ன பிறகு பிதாவின் வலது வருஷத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நித்திய பிரதான ஆசாரியரை இயேசு சொல்லியிருப்பாரு, இந்த வருஷம் இருக்கட்டும் அப்பா, இந்த வருஷம் இருக்கட்டும், அவனுக்கு தேவையான எல்லாம் கொடுக்குறேன், கிருபையை கொடுக்குறேன், இரக்கத்தை கொடுக்குறேன், அபிஷேகத்தை கொடுக்குறேன், பலத்தை கொடுக்குறேன், ஆசீர்வாதத்தை கூட போடுறேன். அது ஆசீர்வாதம் தான் அலையுது, அந்த ஆசீர்வாதத்தை கூட போடுறேன். அது கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா பின்னால ஒரு கோடரையை வச்சிடலான்னு சொன்னா கொஞ்சம் நடுக்குதான் பிரதர். ஆண்டோட கேப்ப, ஆண்டவரே என்னை ரட்சித்த அந்த ரட்சிப்பிற்கு நான் பாத்திரவனாக நடக்க நீர் எனக்கு உதவி செய்யும். தூதர்களுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரையா, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துறேன். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அழில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, 2வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் எடுங்க. இதை நீங்க கவனிக்கலன்னா அந்த செய்தி உங்களுக்கு புரியாது. ஆனா ரொம்ப ஆழமா எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. 2:9. அவர்கள் அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி ராத்திரியில தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கவனிங்க, இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய ஆசீர்வாதங்கள் எதுன்னு சொன்னல, நம்பர் 1, முதலாவது தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் இந்த பூமியில பெற்று அனுபவிக்க செய்தார். எல்லாரும் கரங்களை ஒருத்தி சொல்லுங்க. வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்துல வந்து நின்றான். இப்ப கர்த்தருடைய மகிமை எவர்களை சுற்றிலும், எவர்களை? தூதர்களே மேய்ப்பர்களையா? அந்த இடத்துல அதான் நான் அடிக்கடி யோசிப்பேன், அதனால் ஒரு தூதர் வந்துட்டு பின்னால் அப்புறம் எல்லாரும் பரமசேனையின் திரள் வந்துச்சு அப்படின்னா தெளிவா போட்டிருக்கு. இங்க பாரு, ஒருத்தன் வந்தான், அவர்களைன்ற வார்த்தை டினோட்ஸ் யாரு? மேய்ப்பர்களை. கரெக்டா? மேய்ப்பர்களை. வசனம் சொல்லுது தூதனை சுற்றிலும் மகிமை இருந்துச்சுன்னு சொல்லல, மேய்ப்பர்களை சுற்றிலும் மகிமை இருந்துச்சு. எனக்கு ராத்திரி எல்லாம் இது ஒண்ணுதான் யோசனை, அது என்ன மேய்ப்பர்களை சுற்றிலும் மகிமை இருந்துச்சு, மேய்ப்பர்களை சுற்றிலும் மகிமை இருந்துச்சு. என் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்ததுனால முதல்ல எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் எந்த மகிமையை ஏதேன் தோட்டத்தில் இழந்தேனோ அதே மகிமை அவர் எனக்கு திரும்ப தர்றாரு பாருங்க. கரங்குளத்துல சொல்லுவோமா? அதனாலதான் பவுல் எழுதும்போது எழுதுறார், ரோமர் 3:23, ரோமன்ஸ் சாப்டர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அதான் தொடங்குதாங்க. ஏன் அவர்கள் நிர்வாணிகளா இருந்து வைக்கப்படல? நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய மகிமை அவர்களுக்கு ஆடையா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அவர்கள் பாவம் செய்த உடனே தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வெட்கப்பட்டாங்கன்னா தேவனுடைய மகிமை அவர்கள் விட்டு போயிடுச்சு. இந்த இழந்து போன மகிமையை தான் எந்த மனிதன் பாவத்தில் இருக்கிறானோ அந்த மகிமை அவன் இழந்து போறான். ஒவ்வொரு நாளும் நினைங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க நினைக்கணும், எனக்குள்ள ஆண்டவர் மகிமை கொடுத்திருக்கிறார், அவருடைய மகிமை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த மகிமை நான் இழந்துடக்கூடாது. திரும்பவும் உங்களுக்கு அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. இப்ப தூதன் வந்த உடனே வசனம் சொல்லுது, அந்த மகிமை இந்த சாதாரண நினைக்கப்பட்டவங்களுக்கு, இந்த அற்பமாய் கருதப்பட்டவர்களுக்கு அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததான். இந்த ஒரு மகிமை தான் தேவன் திரும்ப திரும்ப எல்லாருக்குமே கொடுக்க விரும்பினார். உங்களுக்கு நான் அந்த வசனங்களை காட்டினா புரியும். நீங்க ஆதியாகமத்துக்கு மகிமை என்ற வேர்டை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல யோசேப்பு மட்டும் சொல்றான், எகிப்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை நீங்க வந்து பாருங்க. மற்றபடி தேவன் சம்பந்தப்பட்டதா பார்க்கும் பொழுது மகிமை என்கிற வேர்டு எங்கேயுமே இல்லை. யோசேப்பு என்னுடைய மகிமை, எகிப்திலே என்னுடைய மகிமை அவர்கள் பார்க்கட்டும் சொன்னான். மற்றபடி தேவன் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ளவர் தான் சொன்னாரே தவிர கர்த்தர் அவனை நோக்கின்னு தான் சொல்லப்பட்டிருந்தே தவிர மகிமையின் தேவன் போடவே இல்லை. ஆனால் தேவன் எதற்கு அவனுக்கு தரிசனமானார் அப்படின்றத பின்னால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் ரொம்ப தெளிவா சொல்றார். எடுங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 7:2. சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியாவில் நாட்டிலே இருக்கும்போது என்ன போட்டிருக்கு? நான் சொல்றத நல்ல கவனிங்க. இந்த மகிமை என்கிற ஒன்றை நோக்கித்தான் ஒரு கூட்டத்தை பிரிச்சு எடுக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம். இந்த மகிமையை அவன் இழந்துட்டான். இப்ப அந்த மகிமையை கொடுக்கும்படி ஆபிரகாம்னு ஒருத்தர் ஆண்டவர் பிரிக்கிறாரு.
இத மகிமையின் தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவுமா ஸ்தேவான் முதற்கொண்டு பேசும் பொழுது சொல்றாரு, அங்கே அவனுக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகி, மகிமையின் தேவன் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இப்ப புது ஒரு சந்ததி, ஒரு நியூ ரேஸ் ஒன்று அங்க ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு ஆண்டவர் அழைச்சாரு? மகிமையை வெளிப்படுத்தும்படி. கவனிங்க, இப்ப அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இப்ப வந்துட்டே இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பெரிய ரட்சிப்பை, விடுதலை கட்டளையிட்டார். இப்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறாங்க. திரும்ப வந்துட்டே இருந்த பொழுது ஆண்டவர் எல்லா விதத்திலும் கர்த்தருடைய மகிமையை அவர்களை மூடி மறைச்சது. பகலிலே மேகஸ்தம்பமா இருந்தது கர்த்தருடைய மகிமை, இரவில் அக்னி ஸ்தம்பமா இருந்தது கர்த்தருடைய மகிமை. இந்த மகிமையின் பிரசன்னம் அவர்கள் அப்படியே மூடி நடத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. மூடி நடத்திட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு காரியம் அங்க நடக்குது. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேவனுடைய மகிமை பார்த்தார்களா? நல்லா கவனிக்கணும். மேய்ப்பர்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. இது மனசுல அப்படி ஒரு வாரத்தில் வச்சுட்டு நான் சொல்றதெல்லாம் தியானி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பார்த்தாங்க. அப்படி வாங்க பார்ப்போம். 24வது அதிகாரம் யாத்திராகமத்துக்கு, 24வது அதிகாரம் யாத்திராகமத்துக்கு வாங்க பார்ப்போம். 15 இருந்து வாசிங்க பார்ப்போம். மோசே மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை மூடிச்சு. இது மோசைக்கு மாத்திரம் கிடைச்ச தரிசனம் இல்லை, எல்லாருக்கும் கிடைச்ச தரிசனம். எல்லாரும் பார்க்கறாங்க, அதை எல்லாருமே அதை பார்க்கறாங்க. வாசிங்க. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு முன்பாக என்னது இருந்துச்சு? அது எதை போல இருந்துச்சு? எது இருந்துச்சு? பட்சிக்கிற அக்கினியை போல. இங்கதான் இருக்கிறவங்க கர்ணத்தில் இடையில சொல்லுங்க. உங்க கவனம் போயிடுச்சுன்னா திரும்ப சொல்றேன், இந்த செய்தி உங்களுக்கு புரியாது. ஏங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சீனாய் மலையின் மேலே கொடுமுடியில அதன் உச்சியிலே கர்த்தருடைய மகிமை இருக்குது. வேதம் சொல்லுகிறது அது பட்சிக்கிற அக்னியை போல இருக்குது, அவ்வளவு பிரகாசமா இருக்குது. மோசே மாத்திரமல்ல, எல்லாருமே பார்க்கிறாங்க. எல்லா ஜனங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேலே ஏறி, அந்த கொடுமுடியிலே ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில தங்கியிருந்தான். இப்ப மோசே மகிமை பார்த்தானா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய மகிமை இருக்குது. மோசே பார்க்கறான், ஜனங்களும் பார்க்கறாங்க. இப்ப மோசே அந்த மகிமைக்குள்ளேயே ஏறி போய் மேகத்தின் நடுவில் போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் 40 நாள் இருக்கிறான். இப்ப மோசே மகிமை தரிசித்தானா தரிசிக்கல? சொல்லுங்க பார்ப்போம். தரிசித்தான்னு சொல்றவங்களாம் கரங்களை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். நல்லா வைத்துங்க, நான் ஓட்டு போடுறேன். மோசே மகிமையை தரிசித்தான். தரிசித்தானா? சரி. இப்ப 25வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் அவனுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை காட்டுறார். அப்படி 33வது அதிகாரத்திற்கு வாங்க. எக்ஸோடஸ் 33. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் மலையில இருந்து இறங்குறதுக்குள்ள இங்க ஒரு பெரிய கூத்து நடந்துருச்சு. ஆரோன் அதுக்குள்ள கன்று குட்டியை உண்டு பண்ணி வச்சு ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எங்க இருக்குதோ ரொம்ப டேஞ்சர். சபைக்குள்ள கூட ரொம்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அன்னைக்கு வாலிபர் கொண்டாட்டம், 24 hours கொண்டாட்டம். நடுவில் எதுனா எழும்பிட போது. அப்புறம் எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்பாட்லைட் போட்டாலும் எனக்கு கொஞ்சம் பயம் பாருங்க. உண்மையாக சொல்றேன். யார் ஒருத்தர் பிரசங்கர் மேல ஸ்பாட்லைட் அடிச்சா, இது இருட்டா இருக்கிறதுனால இதை போட்டு வச்சிருக்கோம், அது வேற. இது ஸ்பாட்லைட் கிடையாது. இந்த வெளிச்சம் இங்க முன்னால் இருக்கவங்க மேலேயும் தான் அடியுது. இந்த 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 பாடுறவங்க மேல அப்படியே ஒரு ஸ்பாட்லைட் போட்டாலே, எப்பா இது ஆரோனா பொற்கன்று குட்டியா தெரியலையன்ற நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சரி, அது முடிஞ்சிச்சு. இப்ப முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவருடைய கோபம் அங்க பற்றி எரியுது. அங்க ஒரு பெரிய சங்காரம் நடக்குது. இப்போ மோசைக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு பெரிய சம்பாஷணை நடக்குது. பிரதர் கவனிங்க, என் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பிறந்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற மகிமை எவ்வளவு பெருசுன்றத பாருங்க. இப்போ மோசைக்கு ஆண்டவருக்கு நடுவுல பெரிய ஒரு சம்பாஷணை நடக்குது. இந்த சம்பாஷணை நடக்கும் பொழுது அவன் என்ன திரும்ப கேட்டான்? 33வது அதிகாரம் எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 33:17 இருந்து நான் வாசிக்கிறேன். 12 இருந்து வாசிச்சிடலாமா? ஏன்னா இப்பதான் சில பேர் முதல் முறை வாசிக்கிறவங்க இருப்பீங்க, உங்களுக்காகத்தான் அது. எக்ஸோடஸ் சாப்டர் 33 from verse 12. மோசே கர்த்தரை நோக்கி,
தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு, வார்த்தை கவனிங்க, கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். உடனே அவர் சொன்னார், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இப்ப எல்லாரும் வாசிங்க 18வது வசனத்தை. ஏன் கேட்டான்? ஏங்க கேட்டான்? ஏங்க 24வது அதிகாரம் கடைசியில் நம்ம என்ன வாசிச்சோம்? உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? 24வது அதிகாரம் கடைசியில் என்ன வாசிச்சோம் நம்ம? 17வது வசனம். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு. அங்க மோசே அங்கதான் நின்னா. இப்ப மோசே மகிமை பார்த்தானா பார்க்கலையா? பார்த்தான்றவங்களாம் ஓட்டு போடுங்க. நான் ஓட்டு போடுறேன். இப்ப தைரியமா வருது பாருங்க கை. மோசே கர்த்தருடைய மகிமை பார்த்தான்னு சொல்றவங்கலாம் கரங்கள் வருதுங்க பார்ப்போம். பார்த்தான்ல. இப்ப ஏன் 33வது அதிகாரத்துல வந்துட்டு உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் கேட்டான்? இது ஒண்ணுதான் எனக்கு நேற்று ஃபுல்லா கேள்வி. பிரதர் கவனிங்க, வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதமா வெளிப்பட்டிருக்கிறார் பாருங்க. இப்ப மோசே ஏற்கனவே கர்த்தருடைய மகிமை என்பதை அவன் சீனாய் மலையின் கொடுமுடியில பார்த்தவன். மாத்திரமல்ல 40 நாளும் மகிமைக்குள்ளேயே போய் இருக்கிறான். 40 நாட்கள் தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஆசரிப்பு கூடாரம் குறித்து தேவன் கொடுத்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இப்ப இவன் கண்ணில் இருக்குது. இறங்கி வரும்பொழுது இவ்வளவு பெரிய போராட்டம். இப்ப தேவனையும் அவன் சமாதானப்படுத்தியாச்சு. ஆண்டவரே நீர் வந்து தான் தீரணும், நீர் வரலன்னா எனக்கு என்னத்துக்கு காணான். நிறைய பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை மாத்திரம் கேட்கறவங்க கவனிங்க. ஆசீர்வாதத்தை மாத்திரம். சமீபத்தில் ஒரு செய்தி வாசிச்சேன். மனைவி கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டா, ஆனா ஜீவனாம்சம் மட்டும் வேணும். அப்புறம் என்ன அர்த்தம்? நம்மளும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். ஆண்டவர் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், உமக்கு நான் நல்ல ஒரு பிரியமான பிள்ளைய நடக்க முடியாது, ஆனா நீர் கொடுக்குற ஜீவனாம்சம் மாத்திரம் மாதம் எனக்கு வேணும். ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், உனக்கு ஜீவனாம்சம் தர்றேன், உனக்கு ஒரு தூதன் அனுப்புறேன், அவன் கொண்டு போய் உன்னை தேசத்துல சேப்பான்னு சொன்ன. மோசம் சொல்லிட்டான், இந்த ஜீவனாம்சம் வேலை நமக்கு வேணாம், வந்தா நீர் கூட வரும், இல்ல காணான்னு வேண்டாம், ஒரு மண்ணு எங்களுக்கு வேண்டாம். எவ்வளவு நல்ல தேவ மனுஷன் பாருங்க. இப்போ இவ்வளவு மகிமையும் கர்த்தர் இதெல்லாம் கொடுத்துட்டார். கவனிக்க, மகிமை பார்த்தான், மகிமைக்குள்ளே போய் 40 நாள் இருந்தான். இப்போ இந்த மகிமைய மனசுல யோசிச்சுக்கிட்டே கீழே இறங்கன்னு பார்த்தா எங்க அதுக்குள்ள போர் கன்று குட்டி 6 நாள் அவ்வளவு குழப்படி வந்துடுச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட அவன் போராடி கேட்கும் பொழுது அவன் என்ன திரும்ப கேட்டான்? உம்முடைய மகிமையை நீர் எனக்கு காண்பித்தரலும் பிரதர். என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த நாட்களை வாழ்றதுக்கு நீங்கள் நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களா இருக்கணும் பாருங்க. இந்த மகிமை எனக்கு காண்பி, நான் விசுவாசிக்கிறேன். நேற்று ஒரு 3 மணி இருக்கும், அதிகாலையில் ஒரு 3 மணி. ஆண்டவரே இது என்னையா? டக்குன்னு எனக்குள்ள ஒரு பெரிய பிரைட் லைட் பாருங்க. எடுத்த மறுபடியும் போன்ல வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த 24வது அதிகாரத்திலிருந்து இந்த 31வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க போய் முழுவதும் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை பத்தியே பிரிண்ட காட்டுறாரு. அவனுக்கு இப்படி இருக்கணும், கிருபாசனம் இருக்கணும். மோசைக்கு ஒரே ஆச்சரியம், நான் சீனாய் மலையில பார்த்த அந்த மகிமை வேற, ஆனா இந்த மகிமை வேற. அதனாலதான் பேதுரு பின்னால எழுதும்போது எழுதுறோம்னு சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அதற்கு பின்பு வருகிற மகிமையும் குறித்து தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு உள்ளே இருந்த ஆவியானவராலே கருத்தாய் அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். அந்த காலம் இல்ல, நம்மை குறித்த காலம் என்பதை குறித்த ஆவியானவர் அவர்களுக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டாருன்னு போட்டிருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். இந்த மகிமை எல்லாம் பார்த்தான். இந்த மகிமை எல்லாம் பார்த்துட்டு அவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான் கேட்டான். என்ன தெரியும்? ஆண்டவரே
இந்த ஒரு மகிமை கொடுத்திரல, இந்த கிருபாசனம் ஒன்று இருந்துச்சு. இந்த மகிமை பார்த்த இஸ்ரவேலர் நானும், ஐயோ தேவன் எங்ககிட்ட பேசக்கூடாது, ஐயோ பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு, மோசேன்னு சொன்னா நான் நடுங்குகிறேன்னு சொன்னான். ஆனா இந்த மகிமை வேற மாதிரி இருக்குது. பிதாவினுடைய ஒரே மகிமை தான், ஆனா கிருபாசனன்ற பெட்டிக்குள்ள இருக்குது, அங்க கிருபாசனம் இருக்குது. நான் நினைச்ச நேரத்தில் உள்ள போகிற மாதிரி ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மகிமை நான் பார்க்கணும் ஆண்டவரே, இந்த மகிமை மாத்திரம் எனக்கு வேணும். தேவனே உம்மை நான் அப்ரோச் பண்ண முடியாத மகிமை இல்ல, என் பாவத்தினால நான் தூர தள்ளப்பட்ட அந்த இழந்து போன அந்த மகிமை இல்ல ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு மகிமை வேணும். என்ன தெரியுமா மகிமை வேணும்? மேசியாவினாலே, ரட்சகரினாலே நான் திரும்ப பெற்று அனுபவிக்கிற இந்த மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே. கரங்குளத்து சத்தமுறையிலே சொல்லுவோமா? உடனே ஆண்டவர் டக்குன்னு மகிமையை காட்டிடல பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்குது. நீ போ, கண்மலைக்கு போ, கண்மலையின் வெடிப்பு உள்ள போய் நில்லு. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில், அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இன்னொரு இடத்துல சொல்றதா பிதாவானவர் சொன்னார், இங்க பாரு, என் மகிமை தானே நீ பார்க்கணும். நல்ல கவனிங்க, ஒரு பர்சனா பிதாவை யாரும் பார்க்கவே முடியாது. உதாரணத்திற்கு ஸ்தேவானை எல்லாரும் கல் எறிகிறாங்க. அந்த வசனத்தெல்லாம் ரொம்ப மைனூட்டா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்தேவானை எல்லாரும் கல் எறியும் பொழுது ஸ்தேவான் ஒரு காரியத்தை சொன்னா, பிதாவை நான் பார்க்கிறேன்னு சொல்லலை. வேணா அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த இதுல 33வது அதிகாரத்தில் ஒரு புக் மார்க் இருக்கட்டும். அப்போஸ்தலர் 7:55. எல்லாரும் எடுங்க, புக்கை எடுங்க பிரதர், எல்லாரும் எடுத்து வாசிங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் இங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து எதை கண்டான்? தேவனை கண்டான்னு போடவே இல்லை, பிதாவை கண்டான்னு போடவே இல்லை. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை. வசனம் சொல்லுது, தேவனுடைய மகிமையை பார்த்தான். தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை பார்த்தான். கரங்களோடு சத்தம் முறையிலே சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த மகிமை என்ன? இந்த மகிமை என்ன? நான் சொல்லல, ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே பார்த்தான்ல, அந்த மகிமை பிதாவினுடைய மொத்த மகிமை உள்ளடக்கி நீங்களும் நானும் அப்ரோச் பண்ணக்கூடிய அளவிற்கு இருந்த மகிமை பாருங்க. மோசே சொன்ன, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையை நான் அனுபவிக்கணும், ஆனா அந்த மகிமை பக்கத்துல வந்தா நான் செத்துருவேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தேவனை தரிசித்த எல்லாரும் ஐயோ அதமானன்னு தான் சொன்னாங்க. மனோவை பார்த்துட்டு சொன்னா, ஐயோ நான் செத்துருவேன் தேவனை தரிசித்துமே அப்படின்னா. ஏசாயா பார்த்தீங்கன்னா உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறத பார்த்தான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை அது ஆலயத்தை நிறைச்சிருந்துச்சுன்னு. அதை பார்த்த உடனே சொல்லிட்டான், ஐயோ நான் செத்தேன் அப்படின்ட்டான். அந்த மகிமையை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கலன்னா நம்ம ஆளுங்களுக்கும் கொஞ்சம் அதனால தான் ரொம்ப தைரியம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாம பார்த்ததெல்லாம் அப்படியே மாட்டுக்கொட்டில் பிறந்த இயேசுவை, சிலுவையில் தொங்குற இயேசுவை. ஆனால் ரியலான இயேசுன்னு ஒரு இயேசு இருக்கிறார். எங்கே தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறான், அவருடைய மார்பில் சாஞ்சிட்டு இருந்தவன் பார்த்த உடனே சொல்கிறான், அவரை பாதத்தில் நான் செத்தவனை போல விழுந்துச்சாங்க. அவர் பாதத்தில் செத்தவனை போல. இதுதான் ரியலான மகிமை. ஆனால் அந்த மகிமை நீங்கள் நான் அப்ரோச் பண்ணவே முடியாது. வேதம் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, யோவான் 1வது அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். என்ன அற்புதமான ஒரு காரியம். யோவான் 1வது அதிகாரம் 12 வாசிங்க பார்ப்போம். இந்த ஒரு குறிப்போடு முடிச்சிடலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். வாசிங்க 12 வாசிங்க, எல்லாரும் எடுங்க. ஜான் சாப்டர் 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நீங்க நிறைய வசனங்களை வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 அந்த வசனங்களை மட்டும் எடுத்தவங்க கட்டன்னு வாசிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு நான் சொல்றதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை சும்மா வர்றேன் பிரதர், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார், ஒரு சாட்சி சொல்றேன், அப்படியே நான் போயிடுறேன் பிரதர், ஏதோ காணிக்க கொடுக்குறேன் பிரதர், ஏதோ தசமபாவம் கொடுக்குறேன் பிரதர், ஏதோ
என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்போம் என்பது உண்மையானால், தேவன் உங்களை ரட்சித்தது உண்மையானால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய லக்கு இதுவாக தான் இருக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். அது ரொம்ப முக்கியம். ஏதோ சுவிசேஷத்தை கேட்டலாம் சொல்லாதீங்க. தேவனுடைய மகிமை, பிதாவின் மகிமையை ஒருத்தரும் பார்க்கவே முடியாது. ஆனா அந்த மகிமையை அப்படியே உள்ளடக்கி கிறிஸ்து வெளிப்பட்டாரு. அந்த கிறிஸ்துவின் மகிமை சுவிசேஷத்தினாலே நமக்கு அறிவிக்கப்பட்டது. வசனம், அந்த வசனம் அழகா இருக்குது பாருங்க, வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் அவர்களுடைய மனசை குருடாக்கனா. இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசு குருடாயிடுச்சு. ஏன் இயேசுவை பார்க்க முடியல? வசனம் தெளிவா சொல்லுது. இந்த பிரபஞ்சத்திற்குரிய அதிபதி யாரு? பிசாசு. அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான்னு போட்டிருக்கு. உங்களுடைய கண்களை, ஏன் கண்களை ஆண்டவர் திறந்தபடினால எல்லாரும் கரங்களை எடுத்து சத்தம் முறையில சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க சத்தமா, என் கண்ணை திறந்திர ஆண்டவரே. அப்படி வாங்க பாப்பா. 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, அங்கேயும் அவராக தான் போட்டிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது தமது எவரும் பார்க்க முடியாத அந்த மகிமையின் ஒளிய. அப்படி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:11. தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு. தேவன் எதுக்கு அனுப்பிச்சாரு? தம்முடைய ராஜ்யத்திற்கு மாத்திரம் உங்களை அழைக்கல. எல்லாரும் சொல்லுங்க, தேவன். சத்தமா, தேவன் என்னை தமது ராஜ்யத்திற்கு மாத்திரம் அல்ல, அவருடைய மகிமைக்கும் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஒரு மகிமை மேலதாங்க பரிசுத்தவான்கள் எல்லாருமே நோக்கமா இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. நீங்க 1 சாமுவேல் 4வது அதிகாரம், அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 சாமுவேல் 4வது அதிகாரம். அங்க பெட்டி, தேவனுடைய பெட்டி, பெலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டி பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஆசரம் இருந்த ஏலியனுடைய மகன் பினகாஸ், அவனும் யுத்தத்துக்கு போனான். அந்த பெட்டி சுமந்துட்டு போனான், அங்கே செத்துட்டான். இப்ப பினகாசனுடைய மனைவி புருஷன் செத்துட்டான்னு செய்தி வருது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போச்சுன்னு செய்தி வருது. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு புள்ளையும் பிறகுது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு, புருஷன் செத்துட்டான், இப்போ ஒரு புள்ள பிறகுது. சாதாரண ஒரு பெண்ணா இருந்தா என்னத்துன்னு சொல்லியிருப்பா, பெட்டியாவது பொட்டியாவது என் வீட்டுக்காரர் போயிட்டாரேன்னு இருப்பா. நான் வசனம் சொல்லுது, அவ ஒண்ணு மேலையும் கவனம் செலுத்தவே இல்லை. கவனிங்க, தேவனுடைய மகிமைக்கு நீங்கள் நானும் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ தெரியல. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு பெண்மணி அப்படி இருந்திருக்கிறா. புதிய ஏற்பாட்டில் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம, தேவதூதர் இதை உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள் போட்டிருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்ற நாம எப்படி இருக்குமோ தெரியாது. வசனம் சொல்லுது, பினகாசனுடைய மனைவி தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே புருஷன் செத்ததையும் கணக்குல ஏத்தல, புள்ள பிறந்ததையும் கணக்குல ஏத்தல, மனசே செலுத்தல. அவ சொன்னா, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சுன்னு பிள்ளைக்கு பேரை எக்குபோத்துன்னு விட்டுட்டு போயிட்டாவா. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில தேவன் எனக்கு அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார்ன்ற உணர்வோடு நீ வாழணும். வாலிப பிள்ளைங்க கவனிக்கணும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்பொழுது, நீ நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பனா, உனக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நான் மகிமையை சுமந்துட்டு இருக்கிறேன், நல்ல ஆண்டவர்கள் இருக்கிறன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும்னா, ஒவ்வொருத்தட்ட பேசும் பொழுது நான் அவருடைய மகிமையை சுமந்துட்டு இருக்கிறேன், இந்த மகிமையை நான் என்னைக்கு இழக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பாவம் செஞ்சா மகிமை போயிரும் போட்டிருக்கு. இந்த மகிமை மாத்திர எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு உறவினர்கள் மத்தியிலும் நான் இழந்து போகாதிருக்கு நீர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க, எடுத்து ஆகணும்.
நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. ஏன்? இந்த மகிமையை அன்னைக்கு காண வேண்டும் என்று சொல்லி எல்லா தீர்க்கதரிசிகளும் தேவ தூதரும் கூட ஆசைப்பட்டாங்க. வசனம் சொல்லுது, இந்த சமுதாயத்தில் ஒன்றுமில்லாதவர்கள் என்று கருதப்பட்ட நம்மை தேடி கர்த்தருடைய மகிமை வந்துச்சு. கரங்களோட சத்தமர சொல்லுமா? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை அந்த மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒரு பரிசுத்தவான் ரொம்ப நல்லா சொன்னார், தேவனுடைய மகிமையின் துவக்கம் கிருபை, தேவனுடைய கிருபையின் நிறைவு மகிமை. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? தேவனுடைய மகிமையினுடைய துவக்கம் எங்க தெரியுமா? கிருபை. தேவனுடைய கிருபையின் பூரணம் எது தெரியுமா? மகிமை. அது ஏன் பிரதர் என்கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களுக்கு முடிவை ஒன்று வச்சிருக்கிறாரு, தேவனுடைய மகிமையை அனுபவிக்கும்படி. தேவனுடைய மகிமை ஒன்றையே உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக வச்சுட்டு தான் கிருபை அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜியில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தார். நாம் நினைக்கிறோம், கிருபை மேன்மை பாராட்டுகிறோம், கர்த்தருடைய கிருபை குறித்தே மேம்பாராட்ட, எல்லாம் கரெக்டு தான். வசனம் சொல்லுது, நீ அங்கேயே நிற்காத. எல்கேஜியில் மகிமையின் மேலே மகிமை அடைஞ்சு, நான் எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு கால் வைக்கிறேன் ஆண்டவரே, மகிமையில் அடுத்த ஸ்டெப்பு போகிறேன், கிருபை என்ன தாங்குது. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன் ஆண்டவரே, கிருபை என்ன தாங்குது. மகிமையில் அடுத்த ஸ்டெப்பு, நான் 2ஆம் கிளாஸ் போகிறேன், 3ஆம் கிளாஸ் போகிறேன், 4ஆம் கிளாஸ் போகிறேன், நான் போயிட்டே இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் பூரண புருஷராகும்படிக்கு நாம் கடந்து போவோமாக. எல்லாரும் கரங்களை சத்தமரால சொல்லுவோமா? எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. இந்த மகிமைன்ற ஒரே வார்த்தை என்னை நேற்றெல்லாம் யோசிக்க செஞ்சுது. ஆண்டவரே, இந்த மகிமை மாத்திரம் எனக்கு காண்பிச்சுறன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒருத்தன் கதர்னா, நாங்கள் கதறாமலே கிறிஸ்து இயேசுல அந்த மகிமை பார்க்குறோம் ஐயா. அந்த மகிமை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர. யோசிச்சு பாருங்க, இந்த மகிமை அன்னைக்கு அவங்க வெறுமனே தரிசிக்கத்தான் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. வாசிங்க பார்ப்போம். யோவான் 17வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். 20 வாசிங்க பார்ப்போம். இது நம்முடைய பிரதான ஆசாரியரா இயேசு ஏறெடுத்த ஜெபம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோமே, இந்த மகிமையை இழந்து தவித்தார்களே. இயேசு இந்த பூமியிலே வந்த பொழுது எப்படி மனிதர்களுக்கு அந்த மகிமை கொடுக்கப்பட்டுச்சு, அது எல்லாத்தையும் விட ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எப்படி கொடுக்கிறார் பாருங்க. யோவான் 17:20 நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க பார்ப்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை, யாருக்கு? உங்களுக்கு எனக்கும் தான். கரெக்ட் தானே? நீங்கள் தான் அதுல இருக்கிறோம். இப்ப வாசிங்க எல்லாருமே. ஆண்டவர் எப்படி தெரியுமா சொன்னாரு? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிற பஸ்டினுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரை சொன்னார் பாருங்க ஆண்டவர். இவங்க பேரை சொல்லி வாசிங்க. இப்போ வாசிங்க பார்ப்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிற பஸ்டினுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும். கவனிங்க பிரதர், ஒவ்வொரு வார்த்தை என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும். நம்மில், பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவில் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர், வாசிங்க பிரதர், எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. அன்னைக்கு கிடைக்கல மகிமை, கிறிஸ்துவனுடைய பிறப்பினால் அந்த மகிமை உங்களுக்கு எனக்கு கிடைச்சது. இந்த மகிமையினுடைய மேன்மை ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு இந்த பூமியில நீங்க வாழுங்க. இந்த மகிமை, நான் மகிமையை பெற்றவன், மகிமையின் தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாரு, எனக்குள்ள அவர் தங்கி இருக்கிறாரு. அந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். ஆமென். இந்த மகிமை எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு கண்டிப்பா மகிமை பக்கத்துல வரவே முடியாது. சில பேர் பாருங்க,
வாயை திறந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பிசாசு என்ன பாடுபடுத்துறான் தெரியுமா? பிசாசு பாடுபடுத்துறான். வசனம் சொல்லுது மகிமை எனக்குள்ள இருக்குது. இவன் பிசாசு உங்ககிட்ட இருந்து வாலாட்டுறான்னா கண்டிப்பா மகிமை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இயேசுவே இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு எடுத்தாலும் பாரு, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு 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 பிசாசு. முதல்ல அந்த வார்த்தை எல்லாம் மாத்துங்க. ஆமென். அவருடைய மகிமை எனக்கு தந்திருக்கிறார் பிரதர். அவருடைய மகிமை எனக்கு தந்திருக்கிறார். எப்ப தெரியுமா தந்தாரு? ரோமர் 5:10 வாசிக்கிறோம். கொலோசையர் 1:21 வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த பொழுது தந்தார். ஆண்டவருக்கு நீங்களான எதிரியா இருந்த பொழுது தந்தார். ஆமென். இந்த ஒரு குறிப்போடு இன்னைக்கு நான் முடிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போறோம். யாருக்கு தெரியுமா அந்த மகிமையை கர்த்தர் காட்டினாரு? வசனங்களை காட்டினார் இல்ல, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. போனான், பார்த்தான், பர்டிகுலராக சொல்லி அனுப்புறாரு. அந்த குழந்தை, துணிகளிலே சுற்றி இருக்கிற குழந்தை. பெத்லகேம்ல அன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களோ பிறந்துச்சு, கரெக்டு தானே? இவனை வழிகாட்டுறதுக்கு முன்னால் நட்சத்திரம் போன மாதிரியும் தெரில. போனான், தேடினான், பார்த்தான், அவ்வளோதான். மகிழ்ச்சியோடு திருப்பி ஓடுறான். எல்லாருக்கும் அறிவிக்கிறான். நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தன் பேசியிருப்பான், நம்மையும் ஆண்டவர் ஒரு பொருட்டா நினைச்சாரே. ஏங்க யாருக்குமே பெத்லகேம்ல யாருக்குமே அறிவிக்கலையே, என்னையும் ஒரு மனுஷனை நினைச்சு அறிவிச்சார. யாரு தெரியுமா சொன்னது? வாழ்க்கையில கீழ் மட்டத்தில் தள்ளப்பட்டவன், எவனாலும் மதிக்கப்படாதவன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் ஒரு சம்பவத்தை மாத்திரம். ஒரு மனுஷன் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லியிருந்தார். அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மலைக்கு மேலே 3 மரங்கள் நின்று இருந்தன. இந்த 3 ஒன்னோட ஒன்று பார்த்து பேசுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், உதாரணம். ஆனால் இந்த 3 மரங்களை ஒன்னோட ஒன்று பார்த்து பேசுச்சு. ஒரு மரம் சொன்னிச்சு, நீ என்னவாக விரும்புகிற? உடனே இன்னொரு மரம் சொன்னிச்சு, நான் ராஜாவுக்கு தொட்டிலா இருக்க விரும்புகிறேன். ராஜகுமாரனுக்கு அரண்மனையில் தொட்டிலா இருக்க விரும்புகிறேன். அந்த மரம் இன்னொரு மரத்தை பார்த்து கேட்டுச்சு, நீ என்னவா இருக்க விரும்புகிற? நான் ராஜாவுக்கு தேரா மாற விரும்புகிறேன். இது 2 கேட்டு இந்த மரத்துட்ட, எங்கள்கிட்டலாம் நீ கேட்குறிய, நீ என்னவா விரும்புகிற? அது சொன்னிச்சு, எல்லாரும் பார்க்குற இடத்துல நான் இருக்கணும், எல்லாருக்கும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நான் இருக்கணும். இது 3 இப்படியே தான் டெய்லி இதே பேசிகிட்டு இருந்துச்சு. மரம் வெட்டுறவன் வந்தான், அந்த இடம் தேவைப்படுதுன்னு 3 மரத்தையும் துண்டாக்கி தூக்கி குப்பை மேட்டில் தூக்கி போடுற மாதிரி போட்டு போயிட்டான். இங்கே கடந்த மரம் கேட்டுச்சு, ராஜாவுக்கு தொட்டிலாரம் போகிறவன் நிலைமையை பாரு, ராஜாவுக்கு தேர மாறுறவன் நிலைமையை பாரு, எல்லாரும் பார்க்கணுமா இவரை, எல்லாருமா. எங்களுக்காவது ஆசை கொஞ்சம் தான், உனக்கு ஆசை பெருசு, நீ தான் குப்பையில் கீழே போய் கிடக்கிற. 3 பேசிகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தன் வந்தான், சரி எதுக்காவது யூஸ் ஆகுதுன்னு பார்க்க நான் ஒரு மரத்தை எடுத்துகிட்டு போய் நேராக மாடுங்களுக்கெல்லாம் புல் போடுற ஒரு முன்ன மாதிரி செஞ்சு கொண்டு போய் மாட்டு தொழுவத்தில் போட்டான். இன்னொருத்தன் வந்தான், பார்த்தான், இந்த மரம் தாங்க போட்டு சேர்க்கிறது வசதியாக இருக்கும், எடுத்தான், போட்டை செஞ்சான். ஒரு மரத்தை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. திடீர்னு பார்த்தா இந்த முன்னணியில் புல் போடுற கிடச்சி அந்த மரத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, குழந்தை கொண்டு வந்து கிடத்துனாங்க, மாட்டு தொழுவத்தில் கொண்டு வந்து குழந்தை கொண்டு வந்து கிடத்துனாங்க. யார் வந்து பார்க்க மாட்டாங்கன்னா வர்றவன்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா போகிறான். திடீர்னு பார்த்தா எங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நம்மளை விசிட் பண்ணுறாங்க. அப்பா, என் வாழ்க்கையில் நான் நினச்ச பாக்கியம் நடந்துச்சு. இன்னொரு மரம் டெய்லி மீனை சுமந்து போட்டா மாதிரி மீனை சுமந்து நாரிட்டு கிடந்துச்சுது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஏறி உட்கார்ந்தாரு. சுற்றிலும் அவ்வளோ கூட்டம். ஒரு நாளைக்கு நைட்டில் வெறுமையாக போன படகு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா ஃபுல்லாக போகுது. பார்த்துச்சு, அப்பா ராஜா என் மேலே ஏறி உட்காந்துட்டாருப்பா. இந்த மரத்தை யாரும் கண்டுக்கவே இல்லை. திடீர்னு ஒருத்தன் வந்தான், எடுத்துட்டு போனான். இது இன்னைக்கு ஒரு தண்டனைக்கு ஒரு கைதிக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டியிருக்குது. கொண்டு போனா ஒருத்தரை அரைஞ்சான், தூக்குனான். இன்னைக்கு உலகமே அந்த இடத்த தான் நோக்கி பார்க்குது. ரட்சிப்புன்னு அந்த ஒரு இடம் மாத்திரம்தான் உண்டு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கையில் சில நேரம் எல்லாராலையும் நம்ம மறக்கப்பட்டிருப்போம் பாருங்க. எல்லாராலையும் மறக்கப்பட்டிருப்போம், எல்லாராலையும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்போம், எல்லாரும் அற்பமாக நினைச்சிருப்பான். ஆனால் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவருக்கு எந்த மகிமை கொடுக்கப்பட்டுச்சோ அதே மகிமை நான் உனக்கு தாரேன்னு சொல்றவர். எல்லாருக்கும் கிடைக்காது. வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும் பிரதர். இந்த பாக்கியத்தை இங்கே யாராகிலும் பெறாம இருந்திருந்தா
2024 டிசம்பர் 15 கர்த்தருடைய மகிமை உங்களை சூழட்டும், உங்க குடும்பத்தை சூழட்டும், தேவன் உங்களுக்குன்னு கொடுத்துருக்க எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். ஜஸ்ட் சிம்பிள். ஆண்டவரே, அப்படியே என் வாழ்க்கை முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, நீர் என்னை ஆண்டு நடத்தும் ஐயா. ஆமென். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கர்த்தருடைய மகிமை எவ்வளோ பெருசு. இந்த உலகத்தில் எவரும் பெற்று அனுபவிக்கவே முடியாத ஒன்று இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சது. உங்களுக்கு கிடைச்சது பிரதர், எனக்கு கிடைச்சது. ஒருவேளை இந்த மகிமையை அனுபவிக்காம தூரத்தில் யாராக நின்று இருப்பீர்களா, தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. தயவு செய்து தேவன் கொடுக்குற இந்த நல்ல வாய்ப்புல இன்றைக்கு உங்களை இணைச்சிக்கங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி தூரவே நிற்கிறது? எவ்வளவு நாளைக்கு தூரத்தில் நிற்கிறது? தேவன் தம்முடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்த நினைச்சும் கூட அந்த மகிமைக்கு தூரம் நின்று பயந்து கலங்கிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்திட்டார் சிஸ்டர். எத்தனையோ ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்திட்டார். எத்தனையோ முறை. அல்லது ஆண்டவரை என்ன யார் ஐயா நினைப்பா, யாரும் கண்டுக்கிற ஒரு நிலைமையில நான் இல்லையா நீங்க நினைக்கலாம். அவர் மகிமையை தந்திருக்கிறார, வேற எதை அவர் தராம இருப்பாராம? வேற எதை அவர் தராம இருப்பார்? கண்டிப்பா இன்றைக்கு அவர் தருவார். தேவை ஒன்னே ஒண்ணுதான், இந்த தேவனுடைய மகிமையா இந்த பூமியிலே வெளிப்பட்ட இந்த இயேசுக்கு மாத்திரம் உள்ளத்துல இடத்தை கொடுத்துருங்க. ஆண்டவரே, அந்த மகிமை இன்னைக்கு என் வாழ்க்கையை மூடட்டும் ஐயா. அந்த மகிமை என்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளட்டும். அந்த மகிமை என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நிரப்பட்டும் ஐயா. ஹல்லேலூயா. அந்த மகிமை தரிசிக்கணும்னு இன்னைக்கு கிறிஸ்து என்கிற அந்த கண்மலையின் வெடிப்பில் வரணும். அந்த கண்மலையின் வெடிப்பில் வரணும் பிரதர். அடிக்கப்பட்ட அன்றைக்கு அந்த கண்மலை அடித்த பொழுதுதான் தாகம் தீந்துச்சு. இன்றைக்கு தேவன் தாகத்தை தீர்க்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தருடைய தாகத்தை தீர்க்க விரும்புகிறார். தேவை ஒன்னே ஒண்ணுதான், அந்த இயேசுக்கு மாத்திரம் உள்ளத்துல இடம் கொடுக்கிறது. ஆமென். அவரால் நிரப்பப்படுகிற அனுபவம், அவரால் முற்றிலுமாக மூடப்படுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கார் வர பாருங்க. அன்னைக்கு யாரும் அப்ரோச் பண்ண முடியாது. வேதம் சொல்கிறது, ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்று சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர கடவும். உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு அவரை பாருங்க, மகிமை உள்ளவராக பாருங்க. வேதம் சொல்லுகிறவருடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். இந்த பாடலை பாடி உங்க ஆராதிக்கும் பொழுது என் வாழ்க்கை உங்க மகிமை நிரப்பணும் ஐயா, நிரப்பணும். இந்த மகிமை இறங்கி வந்துச்சுன்னா போதும், ஒரு இருள் நம்ம பக்கத்தில் நிற்க முடியாது. அன்றைக்கு மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்த அந்த மகிமை கிறிஸ்துவின் மகிமை, தேவனுடைய மகிமை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல வாழ்க்கையில இயேசு இருக்கிறபடினாலே கண்டிப்பா நிரப்பித்தான் தீரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. சகோதரம், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே,
எங்கள் வாழ்க்கை நிரப்புவதாக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தவதனாலே எங்களுக்கு இந்த பாக்கியங்கள் உண்டாயிற்றே. ஒவ்வொருவரும் அதை ஒன்றும் தவறு விடாமல் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, அநேக நேரங்களில் ஒதுக்கப்பட்டவர்களாய், மற்றவர்களை மறக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானீரே, வெளிப்படுத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிறைவான நன்மைகள், அதில் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி, சுதந்திரம், விடுதலை, சகல நன்மைகள் ஐயா, ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது அன்றைக்கு மேய்ப்பர்கள் எப்படி மகிழ்ச்சியாய் திரும்பி சென்றார்களோ அதே விதமாய் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவை தரிசித்தது நிறைவோடு கடந்து செல்ல உதவி செய்யும். அவர்கள் வாழ்க்கையில் நம்முடைய அற்புத கரம் நீட்டப்படட்டும். கர்த்தர் அவர்களை சாட்சியாய் மாற்றும். ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும், கிருபைகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய மகிமையும் நிறைவாய் தந்தருள்வாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.